என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. பத்தி இங்க எங்க கல் இருக்கு, கல்லாங்கெல்லாம் இங்க எதுவும் இல்ல. அதனால கல்லாங்க விளையாட முடியாது. நம்ம வேணா நொண்டி மட்டும் விளையாடலாம், சரியா? அட ட்ரௌசரே, நான் தான் கல்லங்கா பொறிக்கணும் வந்து வச்சிருக்கேனே. நம்ம வீட்டு பக்கத்துல ஜல்லிக்குட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மதியானம் போனேன். நல்ல நல்ல காயா பார்த்து ஒரு கவர் நிறைய பொறிக்கணும் வந்து வச்சிருக்கேன்டா. நிறைய காய் வச்சிருக்கேன். நல்லா இருக்கும் கல்லாங்கெல்லாம் விளையாடுறதுக்கு. நீ வா, நாளைக்கு ஈவினிங் வந்துரு, நம்ம விளையாடுவோம், சரியா? ஏய், அப்படியா? கல்லு பொறிக்கணும் வந்திருக்கியா? சரி சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம நொண்டி விளையாடுறோம், நாளைக்கு நம்ம கல்லங்கா விளையாடுறோம். நான் காலேஜ் முடிச்சு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? சரிடா, அப்ப ஜாலிதான். ஐயோ துளசி, அண்ணன்டி நம்ம பேசுனதான் கேட்டிருப்பாராடி. டேய் கதிரு, தெரியலையேடா, இப்ப என்னடா பண்றது? நீ தாண்டி எனக்கு காப்பாத்தணும், ப்ளீஸ் டி. ஏதாவது பண்ணி அண்ணனோட மைண்டை டைவர்ட் பண்ணிடி. நானா? நான் பேசுனேன் மனசு மாட்டு வர என்ன? டேய், ஏன்டா இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? ஐயோ, இவர் வேற கணச்சே நம்மள சாவடிச்சிடாரு போல இருக்கே. டேய் கதிரு, இப்ப திரும்பி பார்க்கலனா முறைப்பாரோ? ஆமா, கண்டிப்பா அண்ணன் கோவப்படுவாரு. இங்க பாரு, ஒண்ணு பண்ணலாம். நீ மட்டும் அண்ணனை ஒரே ஒரு பார்வை பாரு, கண்டிப்பா அண்ணன் ஆஃப் ஆயிடுவாரு. பாருடி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. அடி, என்னடா உன் காதல கேள் பண்ண வந்தா நீ என்ன கோத்து விட்டு வெடிக்க பாப்ப போல இருக்கு. நான்லாம் பார்க்க மாட்டேன். இங்க பாரு, அவர் வந்ததே உனக்காக தான் எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் டி, பாருடி. நீ பார்த்தா மட்டும் தாண்டி நான் தப்பிச்சு போக முடியும். ஃபோன் வேற பேசணும். ப்ளீஸ் துளசி, எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். உன் காலில் வேணா விழறேன். இங்க பாரு, நாளைக்கு கல்லாங்கா விளையாடலாம் வரேன்ல, அதுக்காகவாது கொஞ்சம் மனசு வையேன். அப்படின்றியா? சரி, அப்ப நாளைக்கு கண்டிப்பா கல்லாங்கா விளையாட வந்துருவல்ல? கண்டிப்பா வருவேண்டி. கல்லாங்கா விளையாட வரேன், நொண்டி விளையாட வரேன், இன்னும் நீ என்னென்னலாம் விளையாட கூப்பிடுறியோ எல்லாத்துக்கும் வரேன்டி. நீ மட்டும் என் அண்ணனும் ஒரே ஒரு பார்வை பாருமா, நான் இங்க இருந்து அப்படியே நைஸா கிளம்பிடுவேன், பாத்துக்க. ப்ளீஸ் பாருடி. சரி, உனக்காக பாக்குறேன். இங்க பாரு, நீ விளையாட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்க, ஏமாத்த கூடாது, சரியா? கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன்டி, கண்டிப்பா விளையாட்டுக்கு வருவேன், பாருடி. சரி, பாக்குறேன் மாமா. அது சரி, ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா இவன் மாமான்னு கூப்பிட்டு நம்ம லவ் பண்ணிட்டாலே. சரி, அப்புறமா அந்த டிஸ்கஷனை பத்தி பேசுவோம். இப்ப நம்ம இவ்வளவு பார்ப்போம். ஆமா, ரெண்டு பேரும் என்ன ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன விஷயம்? ஆஹா, அண்ணன் கேட்க ஆரம்பிச்சிட்டானே. துளசி, ஏதாவது சொல்லி சமாளிடி. என்னத்த சொல்றது, ஏதாவது சமாளிக்கணும்ல மாமா. என்னடி? அது ஒன்றும் இல்லை மாமா, நாங்க விளையாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோமா, அதான் அப்பதான் நீங்க வந்துட்டீங்க. விளையாட்டு? சரி இரு, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் கதிரு, சொல்லுங்கம்மா. இவ்வளவு நேரம் என்ன ஃபோன் பண்ணிட்டு இருக்க? நீ எழுந்து உள்ள போ. போ, சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகுது. நீ உள்ள போ, கொஞ்ச நேரத்துல நானும் வரேன். போ. அதுதானே நானும் நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே அனுப்பி விடுறீங்க. அம்மா துளசி, நீ 100 ஆண்டு காலம் வாழணும்டி. ஐயோ, என் அண்ணன் அடக்கவும் ஒருத்தி வந்திருக்கானா, அது என் துளசி தான். துளசி, சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்துடுடி. பேசிக்கிட்டே இரு துளசி, நான் உள்ள போறேன். அண்ணா சாப்பிடணும்னு சொல்றாரு, அதான் நான் உள்ள போறேன்னு. நீ பேசு. நொண்டி விளையாடலாம். நீ சாப்பிட்டுட்டு போய் விளையாடலாம் துளசி. டேய் கதிர், நீ கிளம்புனா? கிளம்பிட்டேனா? விடுங்க மாமா. விடலாம், இது நல்லாதான் இருக்கு. இப்படியே பிடிச்சிக்கிறேன். சரி, என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கலாம்ல? உங்களுக்கு நொண்டி விளையாட தெரியுமா? கலங்கா விளையாடுவீங்களா? நீங்க விளையாடுவீங்கன்னா சொல்லுங்க, நம்ம சேர்ந்து விளையாடலாம். நொண்டி கலங்கா? நொண்டி விளையாடுறதுலாம் ஒரு விளையாட்டு, கலங்கா விளையாடுறதுலாம் ஒரு விளையாட்டு அடி. ஆமா மாமா, நல்லா ஜாலியா இருக்கும். டைம் போறதே தெரியாது, ரொம்ப நேரம் விளையாடலாம். அந்த மாதிரி இருக்கும். வரீங்களா விளையாடலாம்? எனக்கு அந்த விளையாட்டுலாம் விளையாட தெரியாது. வேணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற விளையாட்டு விளையாடலாமா? வேற விளையாட்டா?
அந்த விளையாட்டு எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியா? நல்லா இருக்குமா மாமா? ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கும்டி. சரி, அப்ப நம்ம நாளைக்கு விளையாடலாமா? இல்ல இல்ல, இப்பவே கூட விளையாடலாமே. இப்பவா? இந்த நைட் டைம்லயா? நைட் டைம்ல விளையாட முடியுமா? இந்த விளையாட்டே நைட் டைம்ல தாண்டி விளையாட முடியும். அதனாலதான் கேட்கறேன், விளையாடலாமா? இப்பவா? சரிங்க மாமா, விளையாடலாம். ஆமா, அந்த விளையாட்டு பேர் என்ன மாமா? அந்த விளையாட்டு பேரா? அப்பா அம்மா விளையாட்டுடி, விளையாடலாமா? மாமா, என்ன? அப்ப நீங்க இவ்வளவு நேரமா இந்த விளையாட்டை தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டி, இந்த விளையாட்டு தான் எனக்கு விளையாட தெரியும். அதுவும் உன் கூட சேர்ந்து விளையாடணும்னா இந்த விளையாட்டு தான் கரெக்டா இருக்கும். அதான் கேட்கறேன், விளையாடலாமா? அஸ்கு புஸ்கு, அதுக்கு வேற யாரையாவது பாருங்க. போங்க, இந்த விளையாட்டுக்குள்ள நான் வரல. நீங்க வேணா போய் உங்களோட ஜெனி அக்காவை கூப்பிட்டு வச்சு விளையாடுங்க, நான் வரல. இங்க பாரு, உன்னதான் நான் விளையாட கூப்பிட்டேன். வேற எவ்வளவு என் கூட சேர்த்து வச்சு பேசாத, சரியா? எனக்கு அதெல்லாம் பேசணும் கோவம் தான் வருது. சரி, அதை விடு. நீ மட்டும்தான் என் கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு தகுதியானவ. அதான் நீ வாடி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். மாமா, நீங்க வர வர ரொம்ப வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கங்க. நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு கல்யாணம். அது உங்களுக்கு நினப்பு இருக்கா இல்லையா? எல்லாம் எனக்கு நினைவுல இருக்கு. ஆனா அதெல்லாம் அப்ப பாரு நடக்குதா நடக்கலையான்னு. சரி, அதை விடு, அதை நான் பாத்துக்கிறேன். அது ஏன் பிரச்சனை? அதை விடு, அதை நான் பாத்துக்கிறேன். இப்போ வாடி விளையாடலாம். என்ன மாமா, ஏதோ சொப்பு வச்சு விளையாடுறதுக்கு கூப்பிடுற மாதிரி அப்பா அம்மா விளையாட்டு கூப்பிடுறீங்க. அதெல்லாம் நம்ம விளையாடக்கூடாது, தப்பு. நீங்க போங்க. அடி, அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல. அதெல்லாம் நம்ம 2 பேரும் விளையாடலாம். நீ அத்தை பொண்ணு தானடி, நான் உன் மாமன் தானடி. நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், நல்லாதான் இருக்கும். சரி, விளையாடலாமா? அடி துளசி, சொல்லுங்க மாமா. இங்க பாருடி, இப்ப மாமா உன்கிட்ட உனக்கு கேட்பேன். தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுடி, வேற எதுவும் மறைச்சு பேசாத, சரியா? கேளுங்க மாமா. இங்க பாரு, நான் இப்ப கேட்கறேன். இது விளையாட்டா கேட்கல, சீரியஸா கேட்கறேன். நீ சொல்றதுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு, சரியா? என்ன மாமா, என்னென்னமோ பேசுறாங்க. என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. ஐயோ துளசி, பார்த்து சொல்லுடி. எதுவா இருந்தாலும் ஏதாவது சொல்லி மாட்டிக்காத. என்னடி யோசிச்சிட்டியா? கேட்கவா? கேளுங்க மாமா. இங்க பாருடி துளசி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கும் மாமா. ஏன் எப்படி கேக்குறீங்க? இங்க பாரு, பிடிச்சிருக்குன்னா மற்றவங்களெல்லாம் உனக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி அர்த்தத்துல கேட்கல. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் என்ன அர்த்தத்துல உங்ககிட்ட கேட்கறேன்னு உனக்கு புரியுதா? பிடிக்கும் மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. அடி, உண்மையாவே என்ன உனக்கு பிடிக்குமாடி? ஆமா மாமா, உண்மையாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. துளசி, சூர்யா மாமா. துளசி, மாமா. ஆசையே இல்லா மனிதன் நானடி, உன்னாசையால் இந்த மாற்றம் ஏனடி. ஊரை விட்டு எங்கேயோ வேற இருந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன். கட்டிப்பொடி கட்டுப்படி, 3ஆம் பாலில் முன்னோர் சொன்னபடி. மாமா, வேணுங்க மாமா. இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அது அது வந்து அது ஏதோ ஏதோ ஒரு நினைப்புல சொல்லிட்டேன் மாமா. நீங்க விடுங்க. ஏதோ ஒரு நினைப்புலலாம் சொல்லல. நான் உன்னை தொட்டதும் உனக்குள்ள ஒரு மயக்கம். அதான் அந்த மயக்கத்துல உன் மனசுல இருக்க உண்மையை வெளிப்படுத்திட்டேன். இங்க பார், எனக்கு தெரியும் உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல துளசி. ஏய் துளசி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமாடி? ப்ளீஸ் டி. இல்ல, வேண்டாம் வேண்டாம் மாமா. நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம். நீங்க விடுங்க, நான் போறேன். இல்லடி, என்னால சொல்லாமலாம் இருக்க முடியாது. எனக்கு நான் எப்படியாவது என் மனசுல இருக்கிறத ஒரு சொல்லி ஆகணும். இல்ல மாமா, வேணாம். சொன்னா கேளுங்க. வேணாம், என்ன விடுங்க, நான் போறேன். அமைதியா இரு, நான் உன்கிட்ட சொல்லணும், சொல்லியே ஆகணும். இல்லைன்னா எல்லாம் தூங்க முடியலடி. ஒரு நாளும் நீ என்னை வந்து டார்ச்சர் பண்றடி. மாமா. ஆமா, ஒரு நாள் தூங்க விடாம வந்து தொல்லை பண்றடி நீனு. அதனால தான் சொல்றேன், என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும், கண்டிப்பா சொல்லி ஆகணும்டி. ஏ துளசி, துளசி,
ம், ஐ, ம், ஐ, ஐ. துளசி மாமா அம்மா ஐயோ என்ன விடுங்க. என்ன ரிங் போயிட்டே இருக்கு, இவ எடுக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை புது நம்பர் இருந்து வந்தா எடுக்க மாட்டாளோ? எடுடி, எடுடி, தயவு செஞ்சு எடுடி. உன்கிட்ட பேசணும்னு தோணுது, தயவு செஞ்சு எடுடி. ஹலோ அப்பாடா, எடுத்துட்டான். ஆனா என்ன என்ன பேசுறதுன்னு தெரியலையே. ஐயோ டே கதிரே, சொதப்பிடாதடா, பேசுடா. ஹலோ ஹலோ யாருங்க? ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஐயோ இவ வேற ஹலோ ஹலோன்றாளே. ஐயோ வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேங்குது, காத்து தான் வருதே. ஹலோ ஹலோ டேய் கதிரே, சொதப்பிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொதப்பிடுவேடா. டேய் பொண்ணு அவளே ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்னடா, பேசுடா, ஒரு சாரி கேட்டுடா, அதான் நல்லா இருக்கும். சொன்னா கேளு, கேட்டுரு. ஹலோ சொல்லுங்க சீனியர். எப்படி நான் தானே கண்டுபிடிச்சேன்? ம் தெரியும் சீனியர். கண்டிப்பா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆனா பண்ணிட்டு ஏன் பேசலன்னு தெரியல. ஆ, அது வந்து என்னன்னா, ம் சொல்லுங்க. அது வந்து சாரிடி. சாரியா? எதுக்கு? இல்லை, நான் உன்னை அடிச்சதுக்கு. அது சரி சீனியர். நீங்க தான் அந்த சாரியை அங்கேயே கேட்டுட்டீங்களே. அதுக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டேனே. அதுக்கப்புறம் எதுக்கு இன்னொரு சாரி? இல்லை, உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ம் சரி ஓகே. கேட்டுட்டீங்கல்ல, இப்போ ஓகேவா உங்களுக்கு? ம், ஆமாம், இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ம் சரி ஓகே சீனியர். நான் வச்சுட்டுமா? ஏய், வேணாம் வேணாம், வைக்காத. சரி சொல்லுங்க சீனியர், வேற என்ன? ஆ, வேற வேற என்னன்னா, வேற என்ன சொல்றது? டே கதிரு, ஏதாவது பேசுடா, அவ லைன்ல இருக்கால. ஹலோ சீனியர், லைன்ல இருக்கீங்களா இல்லையா? லைன்ல தான் இருக்கேன். அப்புறம் என்ன, பேசுங்க. பேசாம அமைதியா இருக்கீங்க. என்ன இவ ரொம்ப மரியாதை கொடுக்கறாளே. டே கதிரு, உனக்கு விஷயம் கிடைச்சிருச்சு, இதை வச்சே மூவ் பண்ணு. சரி, என்ன ரொம்ப ஓவரா மரியாதை கொடுக்கறாப்புல இருக்கு? அது என்னன்னா சும்மாதான். இன்னைக்கு நீங்க என்ன வேற காப்பாத்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கலனா எப்படி? அதான் மரியாதை கொடுத்தேன். தப்பா என்ன? ம், அது இல்ல, உன் மரியாதையில ஒரு நக்கல் தெரியுது, அத என்னன்னு பார்த்தேன். என்னடி, நானா உனக்கு ஃபோன் பண்ணதுனால நக்கலா மரியாதை கொடுக்குறியோ? டேய், ஏதோ என்ன காப்பாத்தினீன்னு உனக்கு போய் மரியாதை கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அது சரி, நீதான் அப்போ சரி. அப்படி வாடி, அடிய ராங்கி. மேடம் ஏதோ இப்ப சொல்ல வந்த மாதிரி இருந்தது. என்ன மேடம், அப்படியே வார்த்தையை முழுங்கிட்டீங்க? சொல்லுங்க, போ போ, சொல்லுங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை போடான்னு சொல்ல வந்தேன். அதான் போடான்னு சொல்லிட்டேன். எனக்கே வாடி, இல்லையே, ஏதோ பொறுக்கின்னு சொல்ல வந்த மாதிரி இருந்தது. சொல்லு, பொறுக்கின்னு சொல்லு, உனக்கு தான் அந்த வார்த்தை அத்துப்படியாச்சே, சொல்றி. எனக்கு இப்ப அந்த வார்த்தை சொல்றதுக்கு மைண்ட் இல்ல. அதனால நான் அப்புறமா சொல்றேன். அது சரி, பொறுக்கின்னு சொல்ல மைண்ட் இல்லையா? இல்ல இவன் அவனோட பொறுக்கித்தனத்தை எதனா காட்டிட போறானேன்னு மனசுக்குள்ள பயமா? ஏனடி? டேய், நீயும் பொறுக்கித்தனத்தெல்லாம் காட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ பொறுக்கி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இந்த நேத்ராக்கு தெரியாது கதிர் யாருன்னு. ஹலோ ஹலோ, என்னடி லைன்ல இருக்கா இல்லையா? கெட்டதுக்கு பதிலே காணோம். லைன்ல தான் இருக்கேன்டா. இங்க பார், எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. சரி, இப்போ அதெல்லாம் போகட்டும். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? ஃபோன் பண்ணி என்கிட்ட வம்பு இழுக்கணும் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். வம்பு தானே, காலேஜுக்கு வா, அங்க வச்சு இழுக்கிறேன். போன்ல வம்பு இழுத்தா சுவாரஸ்யமா இல்ல, நேருக்கு நேரா இழுத்தாதான் அதுல ஒரு கிக்கே இருக்கு. என்னடா சொன்ன இப்ப? அதை நான் நேரா சொல்றேன். சரி, அதெல்லாம் போகட்டும்டி. இன்னைக்கு ராஜா உன்கிட்ட வந்து உன்னை டீஸ் பண்ண வந்தான்ல, அப்ப கூட அவ இவ சொன்னாலே, உன் ஃப்ரெண்டு சாரா,
என்னமோ யாரோ லவ் பண்ற பொண்ணை ஓல்டு லைப்ரரி கூட்டிட்டு வந்தான்னு. யாருடி அந்த பொண்ணு? ஆ, அது அது இப்போ உனக்கு எதுக்குடா? அதெல்லாம் ஒன்றும் உனக்கு தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் வேண்டாம். நீ அதை விடு, வேற எதனா பேசு. இல்லடி, யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு லவ் பண்ற பையன் கிட்ட கொஞ்சம் சொல்லி அலர்ட் பண்ணலாம்ல. அப்ப அந்த பொண்ணை அவன் கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துப்பான்ல. அதுக்காக தான் கேக்குறேன். அது சரி, நீ ஒன்றும் மற்றவங்களெல்லாம் அலர்ட் பண்ண வேணாம். ஆ, நீ உன்னோட ஆள்கிட்ட சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்க சொல்லு. உன் ஆள் கூட அப்பப்போ இந்த பொறுக்கி கிட்ட பேசிட்டு இருக்கா. அதனால அவகிட்ட சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு. அது போதும். நீ உன் ஆளை மட்டும் பாரு, அடுத்தவனுங்க அவன் ஆளை பார்த்துப்பானுங்க. சரியா? ஏண்டி எதுக்கு இப்ப மைண்டை டைவர்ட் பண்ற? நான் உன்கிட்ட பேசணும்னு பேசுறேன், நீ இப்ப எதுக்கு அவளை ஞாபகப்படுத்துற? இல்லை, சொல்கிறேன். நீயும் பிரணிகா கிட்ட சொல்லி வை. ஏன்னா பிரணிகாவும் ராஜா கிட்ட அப்பப்போ பேசிக்கிட்டு இருக்காளா. அவன் கொஞ்சம் பொல்லாதவன், அது உனக்கே தெரியும். அதான் சொல்லி வையின்னு சொல்கிறேன். கண்டிப்பா சொல்றேன். ஏற்கனவே அவகிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அதனால அவ கேட்கல. சரி பாத்துக்கலாம் விடு, நான் சொல்றேன் அவகிட்ட. சரி, வேற என்னடி? ம், ஓகே. வேற வேற எதுவும் இல்லை. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேட்டா எனக்கு நீ பதில் சொல்லுவியா? ம், முதல்ல கேளுங்க, பதில சொல்லாம வேணாம் நான் முடிவு பண்ணுறேன். ம், ஓகே ஓகே, நீங்க முடிவு பண்ணியே சொல்லுங்க. ஆனா பதில சொல்லுங்க, அது போதும். ஆ, நேத்ரா, நீ யாரையாவது லவ் பண்றியாடி? ம், சரி, நம்ம நாளைக்கு காலேஜில் பேசலாமே. நான் ஃபோனை வைக்கிறேன். ஏய், ஏன் என்னாச்சு? என்ன ஏதாவது தப்பா கேட்டேனா என்ன? இல்லை, நான் ஃபோனை வைக்கிறேன். யாவது சொல்லுமே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வு. பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. அம்மா, ஐயோ என்ன விடுங்க. என் மேல அந்த கையெடுங்க மாமா. அம்மா பார்த்துட்டாங்க, என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியல. விடுங்க மாமா. துளசிமா, சரிடி, அத்தை தானே, நான் பாத்துக்கிறேன். இங்க பேர் இதெல்லாம் நடக்கணும் தான் நானும் நினைச்சேன். அதே மாதிரி எல்லாமே நடக்குது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ மாமா விளையாடாதீங்க, கையெடுங்க. அம்மா என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியல, நீங்க விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, அத்தை எதுவும் நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சா என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல. கிட்டத்தட்ட அதானே, விடு. என்ன சொல்றீங்க? இரு, என் அத்தை கிட்ட பேசிட்டு வந்து அப்புறமா மட்டும் வச்சுக்கலாம். அது எப்படி எதனா கொடுக்கலான்னு வரும்போது கதிர் வந்து சொதப்பிடுறான். சரி, மனசுல இருக்கிறத சொல்லலான்னு வரும்போது அத்தை வந்து சொதப்பிடுறாங்க. எப்படி ஆளுங்களை கூடவே வச்சிருப்பியா? நான் எப்போதாண்டி என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன்? இனி வீடு செட் ஆகாதுடி. உன்கிட்ட சொல்லணும், நான் கொடுக்கணும். இதுக்கு கண்டிப்பா வீடு செட்டே ஆகாது. அவளை நாளைக்கு ஒன்று தூக்கிட்டு வெளியில போறேன், அப்பதான் இருக்கு பாத்துக்க. மாமா என்ன சொல்றீங்க? சரி, முதல்ல நீங்க கையெடுங்க. அம்மா வந்து ரொம்ப நேரம் நிக்கிறாங்க, கையெடுங்க. வாங்க அத்தை. என்னப்பா சூர்யா, என்னாச்சு? ஏன் துளசி எதனா வாழ்த்தனை பண்ணாலா என்ன? ஆமா ஆமா, அவ வாழ்த்தனை பண்ணதுனால தானே அவ பின்னாடியே சுத்துறேன். என்னடி உண்மைதானே? என்ன உன் பின்னாடி சுத்த வச்சிருக்கதானே? நானு உங்களை என் பின்னாடி சுத்த வச்சேன். இங்க பாருங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. சரி சரி, அத்தை இருக்காங்கடி. ஆமால, சரி எதனா சொல்லி சமாளிங்க அம்மா கிட்ட. சரி சமாளிக்கிறேன். நான் கேட்கறத தெரியா? மாட்டேன். இப்ப நானும் சமாளிக்க மாட்டேன், போடி. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, அம்மா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன மொத்தம் ப்ளீஸ் மாமா, எதனா சொல்லி சமாளிங்க. என்னது, என் செல்ல குட்டிய அடிப்பாங்களா? ஏய், என்னடி சொல்ற? அத்தையை ஒரு கை பாத்துறவா? நீங்க என்ன பாடையில தான் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சமாளிக்க வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன், போங்க. சரிடி, இரு, அத்தை கிட்ட நான் பேசுறேன். ஏன் ஐயா அப்படி கேக்குறீங்க? துளசி என்ன வாழ்த்தனை பண்ண போறா? இல்லையா சூர்யா, அவ எதனா வாழ்த்தனை பண்ணிருப்பாளோ இல்ல எதனா சுட்டித்தனை பண்ணிருப்பாளோ என்னமோ. நீ அவளை பிடிச்சு வச்சிருக்கியே, அதான் கேட்டேன். ஓ, அதுவாத்த, அது ஒண்ணும் இல்ல. துளசிக்கு விளையாடணும்னு தோணுச்சாமா. அத விளையாட்டுக்கு கதிரை கூப்பிட்டா. கதிர் கொஞ்சம் வேலையா இருக்கிறதுனால வரலன்னு சொல்லிட்டான். அதான் நான் வரேன், வா விளையாடலான்னு சொன்னா வரமாட்டேன்னா, அதான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நானும் வரேன், என்னையும் விளையாட்டை சேர்த்துக்க என்ன, அவ சேர்த்துக்க மாட்டேன்னா, அதான் நான் சொன்னது. நான் வேணா ஒரு விளையாட்டுல சேர்த்துக்கிறேன், நீ வாடி விளையாடலான்னா வரமாட்டேங்கிறாத்த. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்க பொண்ணுகிட்ட. ஏமா துளசி, அதான் சூர்யா மாப்பிள்ள ஆசையா கேக்குறாருல, போய் விளையாட வேண்டியது தானே. ஐயோ அம்மா, நீ வேற ஒண்ணு. அவர் என்ன விளையாட்டு கூப்பிடாருன்னு தெரியாம போய் விளையாடும். மூஞ்ச பத்தியா? அதான் அத்தையே சொல்றாங்கல்ல, வாடி விளையாடலாம்.
என்னடி மாடி விளையாடலாம், அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? ஐயோ மாமா, அந்த விளையாட்டுக்கு என்ன கூப்பிடாதீங்க. போய் ஜெனி அக்கா கூப்பிட்டு விளையாடுங்க போங்க. நீங்க விளையாடுறீங்களோ இல்லையோ, இன்னும் ஒரு வார்த்தை உங்களுக்கும் அந்த அக்காவுக்கும் அந்த விளையாட்டு தான் நடக்க போகுது. அப்ப சேர்த்து விளையாடிக்கங்க போங்க. இதே மாதிரி இன்னொரு வாட்டி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிருவேன், பாத்துக்க. என்ன, நான் உண்மையை தானே சொன்னேன், அதுக்கு போய் என்ன அடிப்பேன்னு சொல்றீங்க? இன்னொரு தடவை உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வந்தது கண்டிப்பா அடிச்சிருவேண்டி. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்க. ஓ, அத்தை கூப்பிடுறாங்களே, ஓ. தெரியுமா துளசி, வா நம்ம போய் சாப்பிடுவோம். நேரம் ஆகுதுல, சாப்பிட்டு படுக்கணும். வாமா. ஓ, அத்தை கூப்பிடுறாங்கல்ல. இனிமே நான் உங்ககிட்ட பேச வந்தா ஏன்டா பேச வரேன்னு கேளு, சரியா? இதோட பேசவும் வரமாட்டேன். நீயும் நிம்மதியாயிரு, போதுமா? போ. மாமா, அதான் போன்னு சொல்லிட்டேனே, இப்ப நிம்மதியா இருக்கும்ல உனக்கு, போ. வாமா துளசி போலாம். நீங்க போங்க, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்கம்மா, நான் வரேன். இன்னும் மாமா கூட சாப்பிடல, நான் மாமாவை கூட்டிட்டு வரேம்மா. நீங்க போங்க. என்னது சூர்யா இன்னும் சாப்பிடலையா? என்னப்பா சூர்யா, ஏன் இது வரைக்கும் சாப்பிடாம இருக்க? சரி வாங்க ரெண்டு பேரும், என்ன பிள்ளைங்களோ நீங்க. வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ மாமாவை கூட்டிட்டு வாமா, சரியா? சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் மாமாவை கூட்டிட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் வாங்கண்ணே. என்ன, அதான் அத்தை கூப்பிட்டாங்களா, போக வேண்டியதானே? எதுக்கு நின்று என் முகத்தை பார்த்துட்டு இருக்கேன்? போ. இனிமே உங்ககிட்ட பேச வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதோட உனக்கு வேற என்ன வேணும்? நான் பேச வந்தாதான் உனக்கு தொல்லையா இருக்குல்ல. இனிமே பேச வரமாட்டேன், நீ நிம்மதியாயிரு, போ. இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் சரியா தானே சொன்னேன், நடக்க போறதை தானே சொன்னேன். எதிரி நடக்க போகுது இங்க பார். எதுவுமே நடந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசு. எது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஓயாம என்னையும் அவளையும் வச்சு பேசிட்டே இருக்காது, சரியா? எனக்கு அது பிடிக்கல. அதுவும் உன் வாயால சொல்ற பாரு, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏய், என்னடி? சாரி மாமா, நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது மாமா. நான் இன்னும் ஒரு வாரம் தான் மாமா இங்க இருப்பேன். அது வரைக்கும் என்கிட்ட பேசுங்க மாமா. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். உங்களுக்கு எந்த கோவமா இருந்தாலும் என்னை திட்டிடுங்க, இல்ல அடிக்க கூட செய்யுங்க மாமா. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ் மாமா. ஏய், என்னடி துளசி, எதுக்கு நீ அழற? நீங்க பேச மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு கஷ்டமாயிடுச்சு மாமா. ப்ளீஸ் மாமா, என் மேல கோவமா மட்டும் இருக்காதீங்க. நான் எதனா தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, சரியா? என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க மாமா. இன்னும் ஒரு வாரம் தான் மாமா இருப்பேன். அது வரைக்கும் என்கிட்ட பேசுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. எப்பவும் சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருங்க மாமா. நான் போனதுக்கு அப்புறம் உங்களை இதோட எப்ப பாப்பான்னு எனக்கு தெரியாது மாமா. ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க மாமா. ஏய், நான் சும்மா தானே சொன்னேன். நீ சும்மா அதையே சொல்லிட்டே இருக்கியேன்னு உன்னை மிரட்டுறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்டி. நான் எப்படி உன்கிட்ட பேசாம இருப்பேன்? நீ என்ன பேசாதுன்னு சொன்னாலும் என்னால அப்படி இருக்க முடியாதுடி. அப்ப என்கிட்ட பேசுவீங்கல்ல, என்கிட்ட பேசாம மட்டும் இருக்க மாட்டீங்கல்ல? சத்தியமா என்னால இருக்க முடியாதுடி. என்னால உன்கிட்ட பேசாமலோ உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது. நீ சொல்லிட்டு இருக்க பாரு, என்ன ஒரு வாரம்னு. அதெல்லாம் ஒரு வாரம்லாம் இல்ல. இனிமே நீ ஆயுசுக்கும் என் கூட தாண்டி இருக்கணும். என் கூட மட்டும் தாண்டி இருக்கணும். ஐசுக்கும் இருப்பேன்னு தெரியாது மாமா, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய் துளசி, இப்படியெல்லாம் பேசாதடி. எனக்கு கஷ்டமா இருக்குடி. நீ முதல்ல அலறது நிறுத்து. எனக்கு அதை பார்க்கவே என்னால தாங்கிக்க முடியலடி. என் மேல கோவம் இல்லைல்ல மாமா? உன் மேல இப்ப இல்லடி, எப்பவுமே எனக்கு கோவம் வராது, போதுமா? இங்க பாரு, நான் இனிமே விளையாட்டு கூட சொல்ல மாட்டேன். உன்கிட்ட பேச மாட்டேன்னு விளையாட்டு கூட சொல்லவே மாட்டேன், போதுமா? இனிமே எனக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. இது போதும் மாமா, தேங்க்ஸ் மாமா. ஏய் துளசி, உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு இதுலயே தெரிஞ்சிருச்சுடி. நீ வாய் திறந்து எதுவும் சொல்ல வேணாம். உன் கண் பார்வையும் உன் மனசும் என்கிட்ட காமிச்சு கொடுத்துருச்சுடி. என்ன உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை நானே பாத்துக்கிறேன், சரியா? ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போர் புது வித்தை காட்டிடவா. ஒரு சிப்பியில் முத்தை போல் என்னை மூடிக்கொள்வாயா, உன் அழகில் தொலைந்தவரை நீ தேடி தருவாயா. லைட்டான் தட்ட தட்ட சிற்பம் திறக்கும், நீ தூங்கு உன் தூக்கம் நானாவே. மேல் பூ விழுந்தாலும் நான் உள்ளம் உண்ணாவே. உன்னோடு நான் வாழ்ந்தால் மரணத்தின் பயமில்லை. ஐயோ மாம்ஸ், வந்ததுல இருந்து ஏதோ விஷயம் சொல்லணும்ன்ற. ஆனா என்ன விஷயம் இது வரைக்கும் சொன்ன பாடு இல்ல. என்னதாயா சொல்லணும்? அது ஏயா, நான் வேற அது எப்படி சொல்ல போறேன்னு எனக்கும் தெரியல. நீ ஒரு பக்கம், உங்க அப்பா ஒரு பக்கம், இப்ப புதுசா உங்க தம்பி ஒரு பக்கம். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. என்னையா மாமா, அப்படி என்ன பெரிய பிரச்சனையா என்ன?
எது வந்தாலும் சொல்லியா? சரி, இதுக்கப்புறம் நான் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. நான் சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ கோவப்படாத, சரியா? மாம்சே, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேனா? என்ன நீனு சொல்லு, என்ன விஷயம்னு? அதானே இங்க பிரச்சனையே. இது வரைக்கும் நீ கோவப்படாத ஒரே ஆள் யாருன்னா அது நான் தான். அதனாலதான் உங்க அப்பா விஷயத்தை என்கிட்ட போட்டு கொடுத்து உங்ககிட்ட சொல்ல சொல்றாரு. மாமா, இப்ப மட்டும் நீ விஷயத்த சொல்லல, நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. சொல்றேன். இதுக்கப்புறம் சொல்லாம இருக்க மாட்டேன் மாப்பிள்ள. அது ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா அதான் என் மாமனாரு நம்ம துளசி இருக்கால, நம்ம துளசிய. மாமா, என்ன இந்த விஷயத்துக்கு துளசிக்கு என்ன சம்பந்தம்? சொல்லியா, என்ன துளசிய? துளசிய இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரணும்னு உங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. ஐயோ மாமா, என்னையா இவ்வளவு நல்ல விஷயத்தை இவ்வளவு லேட்டா சொல்றேன்? இதை சொல்றதுக்கு நீ தயங்குன? இரு மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷப்படாத. இந்த வீட்டுக்கு துளசி மருமகளா வரணும்னு சொன்னேன். அது எந்த மருமகன்னு சொல்லலையே. மூத்த மருமகளா சின்ன மருமகளான்னு சொல்லலையே. ஐயோ மாமா, என்னையா சொல்ற? இத சொல்லதான் நானும் இவ்வளவு தடுமாறினேன். உனக்கே வார்த்தையில தடுமாற்றம் வருது இல்ல மாமா? என்னையா ஏதோ குண்டால தூக்கி போடுற, என்னன்னு சொல்லியா? துளசி இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளா வரணும் மாமா, உங்க அப்பா ஆசைப்படுறாரு. ஐயோ மாமா, என்னையா குண்டு தூக்கி போடுற, என்னையா சொல்ற? அதுதான் நானும் சொல்றேன். குண்டுதான், உங்க அப்பா தூக்கி போட்ட பெரிய குண்டு. அவருக்கு துளசிய கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, ரொம்ப ஆசையாமா. ஏன்னா உனக்குதான் கல்யாணம் முடிவாயிடுச்சுல, அதனால துளசிய கதிருக்கு பேசலாம். எப்படியாவது நீங்க போய் சூர்யா கிட்ட பேசுங்க மாப்ள அப்படின்னு சொல்லி என்ன தூது விட்டு இருக்காருன்னா பாத்துக்கேன். ஐயோ மாமா, இப்படி எல்லாம் சொல்லாத, என் மனசு தாங்காது பாத்துக்க. இங்க பாரு, நீ போய் அப்பா கிட்ட எதுனா பேசு. அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கதிருக்கு சிச்சி, கதிர துளசியும் அப்படிலாம் கிடையாது மாப்பிள்ள. இது கூட பரவாயில்ல, உங்க அப்பா இன்னொன்னு சொன்னாரு தெரியுமா? இன்னொன்னா? அது என்னையா? கதிர துளசியும் பேசி பழகிறத பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்களோன்னு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாராமா. கதிரும் துளசி விரும்புறாங்களாமா. இல்லையா மாப்பிள்ள, விஷயத்த சொன்ன உடனே உனக்கு எதுவும் பைத்தியம் முடிச்சு வச்சு தன்னால சிரிக்கிற? ஐயோ மாமா, இவ்வளவு நேரம் சொன்னது வேணா எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. இப்ப சொன்ன பாரு, இது அதிர்ச்சியா இல்ல, காமெடியா இருக்கு. என்னையா மாப்பிள்ள, என்ன சொல்ற? ஆமா மாமா, கதிரும் துளசியை விரும்புறாங்களாவா? சீச்சி, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேற லெவல் மாமா. நீ நானும் கூட அப்படி கிடையாது. அவங்க 2 பேரும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்காங்க தெரியுமா? இந்த வார்த்தையை மட்டும் அவன் கதிரி கேட்டான், அண்ணன் கூட பார்க்க மாட்டான், என்ன மூஞ்சிக்கு நேரம் திட்டிட்டு போயிட்டே இருப்பான். என்ன அப்படி என்ன சொல்ற? அட ஆமாயா மாமா, கதிர துளசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல நீயோ இல்ல நானோ போகவே முடியாது தெரியுமா? துளசி கதிரை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டான். கதிர துளசிய அவனும் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஆனா அவங்களுக்கு நடுவுல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். இது எனக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி அவனை ஒரு புள்ள போல பாத்துட்டு இருக்கா. என்னையா மாப்பிள்ள, 2 பேரும் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான். அப்புறம் என்னையா மாமா, இந்த பக்கம் இருக்கிறது என் தம்பி, இந்த பக்கம் இருக்கிறவ என் பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது என் தம்பியும் என் பொண்டாட்டியும் பத்தி எனக்கு தெரியாது? ஐயோ மாப்பிள்ள, என்ன பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டு போல இருக்க? ஆமாயா மாமா, என்னைக்கு அவளை நான் பார்த்தேனோ அன்னைக்கே என்ன அறியாமலே என் மனசு அவளை என்னோட பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிச்சியா மாப்பிள்ள? அதெல்லாம் சரி. இப்போ கல்யாணம்ன்ற பேர்ல ஒண்ணு நடக்க போகுது. அதுவும் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு ஒருத்தி இங்க இருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவளும் ஒரு பொண்ணு தானே, பாவம்ல. என்னையா சொல்றான், சொல்லலாம்னு இருக்க? ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. ஓகே, இன்னைக்கான பர்த்டே விஷ். நம்ம சப்ஸ்கிரைபர் தமன்னா சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமன்னா சிஸ்டர். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தமன்னா சிஸ்டர். தமன்னா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகைன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமன்னா சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டியர்ஸ்.